ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: வேளாண்மைக்கும் கிராமப்புற வளர்ச்சிக்கும் வலுவான உந்து சக்தியாக மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். துறைமுக பாதுகாப்பு பணியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்படுவர் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலத்தின் இங்லோங் எக்கோப்பி மலைப்பகுதியில் இந்திய விமானப்படையின் சுகோய் 30 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 2 விமானிகள் உயிரிழந்தனர். தமிழகத்தின் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு இன்று மீண்டும் கப்பல் போக்குவரத்து தொடங்கியுள்ளது. கல்புர்கி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வரும் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் வேளாண்மைக்கும் கிராமப்புற வளர்ச்சிக்கும் வலுவான உந்து சக்தியாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், இந்த பட்ஜெட்டில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் கிராமப்புற கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் உலக சந்தையை விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஏற்றுமதிக்கான பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு இந்த பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நடப்பாண்டில் நாட்டின் உணவு தானியம், பருப்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ரசாயன உரங்கள் இல்லாத இயற்கை வேளாண்மையை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உலகச் சந்தையில் இயற்கை வேளாண் உற்பத்திப் பொருட்களை மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் பயன்பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான மின்னணு அடையாள அட்டைகள் 9 கோடி பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் துறைமுகங்களை பாதுகாக்கும் பொறுப்பு மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினருக்கு வழங்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் இன்று நடைபெற்ற மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் 57வது நிறுவன தின விழாவில் பங்கேற்று பேசிய அவர், தொழிற்சாலைகளை பாதுகாக்கும் முக்கிய பொறுப்பு CISF-க்கு உள்ளதாகவும் கூறினார். இம்மாத இறுதிக்குள் நக்சல் தீவிரவாதத்திலிருந்து முற்றிலுமாக விடுபடுவோம் என்ற நம்பிக்கை தமக்கு உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் நக்சலைட்டுகளை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்தார். பின்னர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த தியாகிகளின் நினைவிடத்தில் திரு அமித் ஷா அஞ்சலி செலுத்தினார். வளர்ந்து வரும் நாடுகளின் முன்னேற்றத்திற்கு நிலையான கடல்சார் கட்டமைப்பு மேம்பாடு அவசியம் என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 2வது நாளாக நடைபெற்று வரும் ரெய்சினா உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நாட்டு நலன் கருதி இந்தியா அனைத்து முடிவுகளையும் எடுத்து வருவதாக கூறினார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற கடல்சார் போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேற்காசியா மற்றும் யுக்ரைன் பகுதியில் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார வழித்தடத்தை உருவாக்கி போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சம்பந்தப்பட்ட நாடுகளுடன் தூதரக ரீதியில் பேச்சுக்களை முன்னெடுக்க வேண்டும் என்றும் திரு கீர்த்திவர்தன் சிங் வலியுறுத்தினார். அசாம் மாநிலத்தின் இங்லோங் எக்கோப்பி மலைப்பகுதியில் இந்திய விமானப்படையின் சுகோய் 30 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 2 விமானிகள் உயிரிழந்தனர். ஜோர்ஹட் விமானப்படை தளத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் பயிற்சிக்காக சென்ற இந்த விமானம் சற்று நேரத்தில் ரேடார் தொடர்பை இழந்தது. அப்பகுதியில் உள்ள சோக்கிஹோலா கிராமப் பகுதியில் அந்த விமானம் விழுந்தது கண்டுபிடிக்கப்பட்டு 2 விமானிகளின் உடல்கள் மீட்கப்பட்டன. இந்த துயர விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஸ்குவாட்ரன் லீடர் அனுஜ், பிளைட் லெப்டினன்ட் பர்வேஷ் துராக்கர் ஆகியோர் மிக்க துணிச்சலுடனும் அர்ப்பணிப்போடும் விமானப்படையில் சேவையாற்றியவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு நாடு துணை நிற்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகம் உட்பட 10 மாநிலங்களிலிருந்து 37 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. மனுக்களை திரும்பப் பெறுவதற்கு வரும் 9ஆம் தேதி கடைசி நாளாகும். போட்டி இருக்கும் பட்சத்தில் வரும் 16ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும்.
மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் சூழல் காரணமாக அங்கு செல்லும் பயணிகளுக்கு தில்லி விமான நிலையம் அறிவுரைகளை வழங்கியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேற்கத்திய நாடுகளுக்கு செல்லும் சர்வதேச விமானங்கள் தாமதமாக செல்வதால் நேரமாற்றம் குறித்து பயணிகள் தெரிந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளது. விமான நிலையம் சார்பில் அளிக்கப்படும் தகவல்களை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படுமாறும் அது கூறியுள்ளது. விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள விடுதிகளிலேயே தங்கியிருந்து உடனடி தகவல்களை பெற்று தங்கள் பயணத்தை மேற்கொள்ளலாம் என்றும் தில்லி விமான நிலையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தின் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கேசன்துறைக்கு இன்று மீண்டும் கப்பல் போக்குவரத்து தொடங்கியுள்ளது. வானிலை மாற்றம், புயல் உள்ளிட்ட காரணங்களால் பாதிக்கப்பட்ட காங்கேசன்துறையில் சீரமைப்புப் பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து மீண்டும் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன்துறை இடையே பயணிகள் கப்பல் சேவையானது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக வடகிழக்கு பருவமழை மற்றும் பருவநிலை மாற்றம் காரணமாக கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தற்பொழுது சீரான வானிலை நிலவுவதால் மீண்டும் கப்பல் போக்குவரத்து இன்று காலை முதல் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து தொடங்கியது. நாகை துறைமுகத்திலிருந்து 77 பயணிகளுடன் இலங்கை காங்கேசன் துறைக்கு மீண்டும் சிவகங்கை கப்பல் புறப்பட்டு சென்றது. இதன் மூலம் ஆன்மீக சுற்றுலா வருபவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ். தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு சொந்தமான இடங்களிலும் நிறுவனங்களிலும் அமலாக்கப் பிரிவினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மும்பை, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களில் உள்ள 12 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் 15 குழுக்களாக பிரிந்து இந்த சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். அனில் அம்பானிக்கு நெருங்கிய தொடர்புடையவர்களிடமும் அமலாக்கப் பிரிவினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். லடாக்கில் சமுதாய சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் பயணியர் விடுதி நிறுவனர்களுக்கான 21 நாள் பயிற்சியை யூனியன் பிரதேச அரசு தொடங்கியுள்ளது. சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு சஞ்சித் ரோட்ரிக்ஸ் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். சுற்றுலா வரும் பயணிகளுக்கு தேவையான தங்குமிட வசதிகள் செய்து தருவது, அவர்களுக்கேற்ற உணவுகளை வழங்குவது, தூய்மை பராமரிப்பு உள்ளிட்ட பயிற்சிகள் அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. கிராமப் பகுதிகளில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்கள் குறித்த தகவல்களை அளித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து தருவது குறித்தும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பிரதமரின் கிராமப்புற சுற்றுலா மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 19 கிராமங்களில் 3 தொகுதிகளாக 111 சுற்றுலா பயணிகள் தங்கும் இல்லங்களை உருவாக்கி தருவதற்கான நடவடிக்கைகளை லடாக் அரசு மேற்கொண்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் உள்ளூர் கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு அவர்களின் வாழ்வாதாரம் உயரும் என்று எமது லே செய்தியாளர் தெரிவிக்கிறார். கல்புர்கி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி ஆட்கர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் எலினா நெப்லியை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் அங்கிதா ரெய்னாவும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 151 ரன் எடுத்துள்ளது. பெர்த்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. ருவாண்டா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டோன்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ள இந்திய அணிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் மோகன் பகான் ஒடிசா அணியையும், ஜம்ஷெட்பூர் இன்டர்காஷி அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண்மைக்கும் கிராமப்புற வளர்ச்சிக்கும் வலுவான உந்து சக்தியாக மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். துறைமுக பாதுகாப்பு பணியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்படுவர் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலத்தின் எங்லோங் எகோபி மலைப்பகுதியில் இந்திய விமானப்படையின் சுகோய் 30 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 2 விமானிகள் உயிரிழந்தனர். தமிழகத்தின் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு இன்று மீண்டும் கப்பல் போக்குவரத்து தொடங்கியுள்ளது. கல்புர்கி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி ஆட்கர்
அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.